ஏட்டி என்னடி இது வீடே நாறுது. டைனிங் டேபிள்ல சுத்தம் பண்ணலாம்ல. பசியில இருக்க நானு உட்கார்ந்து சோத்த தின்னாண்டாமா. எனக்கு என்ன வந்துச்சு? உங்களுக்கு வேணும்னா உங்க வேலையை நீங்க தான் பார்க்கணும். இந்த வயசான காலத்துல உங்களுக்கெல்லாம் பார்த்து பார்த்து செய்ய என் உடம்புல தெம்பு இல்ல. என் இடுப்பெல்லாம் வலிக்குது. நான் கொஞ்சம் உட்காந்துக்கிறேன். செத்ததுக்கு அப்புறம் எப்படி உட்காருவீங்க? இல்ல ஐயா, சோத்து தட்டு ரொம்ப நாறுதியா, என்னையா செய்யறது? நீ வேற இவ திமிர் பிடிச்ச ஆளா இருக்கா. இவ கூட மல்லு கட்டினா நமக்கு தான் ஜீவனு போயிடும். என்ன இது இல்லை சரியா? அக்கா வா, தட்டெல்லாம் நாமளே அள்ளி போட்டுருவோம் வா. ஐயப்பா, என்னால முடியாதுப்பா. இல்லை சனியா வா, நீ என்ன அங்க பாத்துக்கிட்டு இருக்க? வா கிளீன் பண்ணுவோம் வா. கேட்டி என்ன அப்படியே பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்க? சோத்தியாவது கொண்டாந்து போறேன். எசக்கி இருந்தா பண்ணுவா, என்னால முடியல சாமி. நீங்களே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கங்க. திமிர பாத்தியாலே அவளுக்கு. நாட்ட ஒரு வாக்கிங் கொடுக்குற பத்தியா நீ? சனியா என்ன போல சமைச்சதை கொண்டு வந்து நீயே பரிமாறல, சூடு ஆறிட போகுது. எட்டே பாக்யம், என்ன கொஞ்சம் கூட பயமே இல்லாம இருக்கே. வரப்போறது ஆறு ஏமவன் சிங்க குட்டி இல்ல, முரட்ட ஆம்பளை. இப்ப வேற ட்ரைனிங்க வேற முடிச்சிட்டு வாரான். வந்த உடனே என்ன கேட்பான்? எங்க ஏன் நசுக்கின்னு கேட்பான். என்ன செய்ய போகுத? என்ன செய்யணுமோ நான் செஞ்சுக்கிறேன். உமக்கு என்ன அதை பத்தி? அண்ணா வந்ததுக்கு அப்புறம் உங்க 2 பேருக்கும் தான் டப்பா டான்ஸ் ஆட போகுது. அந்த பயம் கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லையோ? எனக்கு என்னலே பயம்? நான் பேச வேண்டிய அத்தனையும் போன்லயே பேசியாச்சு. என்னம்மா? ஒரு தப்பட்டைய அடிக்கிறதுக்கு முன்னாடி நெருப்புல காட்டி வாட்டுவாங்கல்ல, அப்பத்தானே அந்த சத்தம் காதை கிழிக்கும். அந்த மாதிரிதான் பேசி பேசியே மகனோட மனசை அப்படியே நெருப்பு மாதிரி வாட்டி எடுத்துட்டா. பாரு, உங்க 50 பேருக்கு இருக்கு திருவிழா. என் மருமகன் வந்து இறங்குவான், சும்மா சூறாவளி மாதிரி அப்படியே இந்த வீட்டை துவம்சம் பண்ணி 2 ஆக்கிட போறான். பாத்துக்க. அது மட்டும் இல்ல, உங்க 2 பேரையும் நல்ல போட போட விரட்ட போறான். தயாரா இருங்க. அக்கா, இவளுக்கு கதை விடுக்கா. அந்த வெறும் பையன் இருக்கானே, ஊரு முழுக்க போஸ்டர் அடிச்சு நோட்டீஸ கொடுத்து கார் வச்சில மேளதாளத்தோட நசுக்கிய கூட்டிட்டு போனா. உரிமை இருக்கிறது இப்ப வந்துட்டான்லா. அந்த நசுக்கிய கூட்டிட்டு போனது ஏன் அவனுக்கு தான் அசிங்க. வந்து இறங்க போகுதான், புலி மாதிரி 50 பேரையும் கடிச்சு கொதற போகுதான். மா, என்னம்மா இது? கிம்பிட்டு குருத்தா பொறி வச்சு பேசுறாரு. போன்ல அண்ணனை நல்லா முறுக்கி விட்டுருப்பார் போல இருக்குமா. இந்த ஆள் ஏதாவது குறுக்குத்தனம் பண்ணுவாருன்னு தான் நான் தினைக்கும் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் எதுவுமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கலையில. மா, அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. பேசி பேசியே மண்டையை கழுவிருப்பாருமா. இந்த ஆளு மேல அண்ணனுக்கு ஏதோ ஒரு பாசம் ஒட்டிக்கிட்டாமா கிடக்கு. அதை வச்சு இந்த ஆளு விளையாட எல்லா சான்ஸும் இருக்குமா. என்னல நீ இன்னும் என்ன பயமுறுத்துற? நடக்க சான்ஸ் இருக்குன்னு தானம்மா சொல்றேன். இவனுக்கு நடத்தையெல்லாம் பார்த்தா அண்ணனை வச்சு ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்காங்க போல இருக்குமா. ஹிலே,
நீ சொல்ற மாதிரி இருக்க கூடாதுல. நானும் இருக்கக்கூடாதுமா நினைக்கேன். சரி பாப்போம். அம்மா அம்மோ அம்மோ அம்மா அண்ணன் வந்துருச்சு. பாலு, அம்மா ஆ, ஐயா வந்துட்டாங்க. எங்கண்ணே நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, அண்ணனை காணோம். சார்வால் ஜீப்லலாம் வராரு. இப்ப வந்துருவாரு. இதோ வந்துட்டாவ. அம்மா வாலே வாலே வாலே, நான் பெத்த மவனே. என்னல இது? போல்ஸ் ட்ரைனிங்க்கு போனா அவங்க நல்லா மெருகேத்தி அனுப்புவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க என்ன உன்னுடைய மெருகிய மாத்தி அனுப்பிச்சிருக்காங்க? பரவாயில்ல பரவாயில்ல, இதுவும் நல்ல அம்சமா தான் இருக்கு, பிரமாதமா இருக்கு. எல்லாரும் ட்ரைனிங் போனா அங்க இழைச்சு போய் நல்ல கருத்து போய் வருவாங்க. நீ என்னடா மருமவனே சும்மா அப்படியே சவ சவ சவன்னு சைனிங் ஹால்ல வந்திருக்க. இல்ல தம்பி சௌந்தரம், மாலைய போடல. இவனை பார்த்த உடனே எல்லாம் மறந்து விட்டல. சிங்க குட்டி, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தானே எனக்கு ஒரு பெரிய தெம்பே வந்திருக்கு. இரு 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 இரு, கொண்டா நீ கொண்டா, நான் ஆர்த்தி எடுக்க பாரு எப்படி இருக்கு. சூப்பர் 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 சூப்பர். கரெக்டாக்கா? என்னோட வீர திலக்கம். இந்தாடியே போய் ஊத்திட்டு வா, நான் என் பிள்ளைய உள்ளார கூட்டு போறேன். வா மருமவனே, வலது காலை எடுத்து வச்சு வா. கூட ஹெல்ப் பண்ணுப்பா. முருகா, ஏட்டி பாக்கியா, திண்ணீரை நல்லா பட்டையா பெருசா பூசி வைடியே. என் பிள்ளைக்கு என்ன மாதிரி சாமியோட ஆசீர்வாதம் நல்லா கிடைக்கட்டா. சில சௌந்தரம், என்ன ஆட்டம் போட்டா உன் பொண்டாட்டி. இப்ப பத்தியா ஒண்ணுமே தெரியாத ஊமை கொட்டானாட்டும் அப்படியே அமங்கி போய் நிக்கிறான். ஏட்டி பாக்கியா, பெரியவன் என் புள்ள அப்பன் சொல்றத தட்டாம கேட்பான். இந்த அன்னிக்கான சின்னவன் ஒத்த போட்டு பிராடு பையன்.
அவன் ஓம் புள்ள, நீ சொல்றத மட்டும்தான் கேட்பான். மா அப்பாக்கு அத்தைக்கு சூடம் காட்டல. அது ஒண்ணுதான் முக்கியம். மா இங்க கொடுமா, இது என்னோட அப்பாமா, அது கொடு. இல்லை, நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். நானு கொடு, வார்த்தை கொடு. அப்பா ஊர்ல இருந்து வந்ததும் நான் உடனே செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்குப்பா. தெரியும்ல, எனக்கு தெரியும். நீ யாரை தூக்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். செய், நல்ல விஷயத்த லேட்டு பண்ணக்கூடாது. அள்ளி போட்டு நல்ல மிதிச்சிருல. அதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும்பா. நான் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்துல என்னலே குறை இருக்கு? அள்ளி அள்ளி தாரேன். கொண்டா கொண்டா, தட்ட கொண்டா. பாரு எப்படி நல்ல புள்ள ஒரு பெத்த பங்கிட்ட எப்படி ஆசீர்வாதம் வாங்குறான்னு. அப்பனுக்காக கட்டின பொண்டாட்டி அப்படியே கொளுத்த போகுதான். அதுக்காக தான் என்கிட்ட ஆசீர்வாதம் கேட்காய். போறோம் எந்திரி எந்திரி எந்திரி. அப்படியே தூங்கி நீ செய்யற வேலையெல்லாம் வெற்றிகரமா இருக்கணும். இந்த நீ என்ன செஞ்சாலும் வெற்றி தான், வெற்றி தான், வெற்றி வெற்றி. எப்படிங்கப்பா? வாங்கப்பா, வாங்க அத வாங்க. நீங்க நீங்களே வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. முத்துப்பாண்டி ஆளே மாறிட்டான்ல. ஆமா, ஆளுதான் மாறிட்டான். எப்படாது ஐயா ரெடியா? ரெடியா இருக்குங்கய்யா. சரி, எழுது. நீங்க சொல்லுங்கய்யா, நான் எழுதுறேன். சம்பவம் நடைபெற்ற வீட்டுக்குள் நாங்கள் சென்றபோது அங்கே ஆண் பெண் என்று இரு பிணங்கள் தீயில் எரிந்து போய் கரிக்கட்டையாக கிடந்தன. ஆம்பளை பொணம் அந்த வெறும்பைய சம்முவா, பொம்பளை பொணம் அந்த வெறும்பைய தங்கச்சி நொசக்கி. என் புள்ள எவ்வளவு பிரமாதமா FIR எழுதுறான் பாத்தியா? எழுதுறியா? எழுதியாச்சுங்கய்யா, நீங்க மேல சொல்லுங்க. நாங்கள் தீவிரமாக விசாரணை செய்ததில் அங்கே கிச்சனில் வைக்கப்பட்டிருந்த மண்ணெண்ணெய் எதேச்சையாக தவறி அவர்கள் மீது விழுந்து விட்டது. அக்கா பத்தியாக்கா, எதேச்சியாக விழுந்து விட்டுதாம்லா. பைய பின்னுதாக்கா. இப்படித்தான் இந்த ரெண்டுத்தையும் என் மகன் கொல்ல போகுதான். நல்லா கேட்டுக்க. மேல சொல்லுங்கய்யா. அந்த நேரத்தில் அருகே எரிந்து கொண்டிருந்த விளக்கிலிருந்து ஒரு தீப்பொறி பறந்து அவர்கள் மீது பட்டது. உடனே இருவருக்கும் நெருப்பு பற்றிக்கொண்டு எரிந்து விட்டார்கள் என்று விசாரணையில் தெரிய வந்தது. இலே முத்துப்பாண்டி, என்னலே அங்கே ஏத்த வேண்டிய விளக்க இங்கேயே ஏத்துத?
ஏன்னா அந்த சாவு இங்கதான் விழப்போம். அக்கா அவங்கள இங்க கூட்டிட்டு வந்து போட்டு தள்ள போறான். அப்படியாதே இதோ வந்துருங்கய்யா. இந்தாங்கய்யா. நிறைய ஊத்து, ஊத்து, ஊத்து. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்னல இந்த பன்னீர் அக்கா, இது சீமண்ண ஸ்மெல் மாதிரி வருதுல்ல? இது இது டூப்ளிகேட். சீம தண்ணி மாதிரி சீமத்தண்ணி மாதிரி இல்ல சவுந்தரபாண்டி, சீமத்தண்ணியே தான். அண்ணே சபாஷ்ண்ணே, எங்களை ஒரு நிமிஷம் கலங்க வச்சிட்டண்ணே. சூப்பர்ண்ணே, அட்டகாசம்ண்ணே. என் பொண்டாட்டி எசைக்கு மேல ஊத்துனியே அதே சீமத்தண்ணி. அப்படி சொல்லல. எப்படி இருக்கு? மணக்குதா? அப்ப அம்புட்டு பேசுறிய மாறலையா நீயே? எம்பட்டு திமிரு இருந்தா நான் இல்லாத நேரத்துல என் பொண்டாட்டி மேலேயே சீமத்தண்ணிய ஊத்தி எரிக்க பார்த்திருப்பேன். ஹெலே, சிவபால மட்டும் அன்னைக்கு இல்லனா இன்னைக்கு அவ செத்த 10 நாள் காரியமே முடிஞ்சிருக்கும்ல. நான் அப்ப இல்ல தகப்பனை இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுல. பொதுவா தகப்பனுக்கு இளைய மகன் தான் கொல்லி போடுவான். அண்ணா சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுண்ணே, நான் கொளுத்துறேண்ணே. ஆனா இன்னைக்கு உனக்கு நான் தான்ப்பா கொல்லி போட போறேன். என்ன ஒண்ணு, மத்த இடத்துல எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் தான் கொல்லி போடுவாங்க. ஆனா இங்க நான் கொல்லி வச்சுதான் உன்னை சாவடிக்கவே போறேன். சரி, அப்போ இந்த ஆள் சாகுறத நான் வீடியோ எடுக்கிறேன். இந்தா வரேன். ஒப்பிடாதே. ஐயா இந்தாங்கய்யா, தீப்பெட்டி ரெடியா தான் இருக்கு. இல்ல இல்ல முத்துப்பாட்டி வாடாலே வாடாலே. எடி பாக்கியம் எடுத்து சொல்லுடி. பெத்த தாயோட மாங்கல்ய பாக்கியத்தை மகனே பறிக்கலாமா? பெத்த தாய மகனே விதவையாக்கலாமா? பாக்கியம் எடுத்து சொல்லுடி. அவன் எதுக்கு உங்களை கொல்லணும்? கிளை பாண்டி, அந்த தீப்பெட்டியை என் கையில கொடு. இவங்க 2 பேரையும் நானே கொளுத்தி விட்டுறது. இருந்து என்ன பிரயோஜனம்? யோ, நீர் போனதாயா நாங்க நிம்மதியா இருப்போம். அண்ணா நீ யோசிக்காதண்ணா, நீ பேச்சு கொடுத்தா பேச்சு கொடுத்துட்டே தான் இருப்பாரு. படக்குற அந்த தீக்குச்சி கொளுத்தி போடுனே. இத பாரு முத்துப்பாண்டி, இத பாரு, இந்த சீம தண்ணி ஊத்துனவன் இவன். எரிக்க பார்த்தது இவன் தால. இத பாரு, உனக்கு கோவம் வந்துச்சுன்னா இவனை எரிச்சுக்க. செல்ல அத்தல என்ன எரிக்காதல. வேணால வேணால. என்னக்கா கடைசி காலத்துல எனக்கு நீ துரோகம் செய்தியே? கோர்ட்ல நீ எனக்கு துரோகம் பண்ணி என்ன ஜெயிலுக்கு அனுப்பி விட்டல, அந்த மாதிரி தான் இது. இவனை எரிச்சுக்கல, இவனை எரிச்சுக்க. அண்ணா கொளுத்தி விடுனே, லேட் பண்ணாதண்ணே. எலை எரிச்சு விடல, எல்லா பீடையும் ஒழியட்டும்.
சொல்றத விளையாடாத கேளு. சீமன் இல்ல இது. வராத, கிட்ட வராதடா. ஏய், 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 ஏய். ஆ, 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 ஆ. இல்ல, பத்திக்கல. ஏய், 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 விடாத. ஆ, பத்திக்கிட்டாது. விடாத, விடாத, இல்ல, இல்ல, விளையாடாதல. தெரிஞ்சோ தெரியாமலோ அம்மா தான் உன்னை இப்ப காப்பாத்திருக்கா. பெத்தவளை பூவும் பொட்டும் இல்லாம பார்க்காண்டம்னு தான் உன்னை உசுரோட விடுத. அமலே, அமலே, இல்ல, நீ நல்ல காரியம் தானே செஞ்சிருக்கேப்பா. மத்தபடி உன் மேல பாசம் வேஷம் எந்த மண்ணாங்கட்டியும் இல்ல. போய் இந்த தடவை மன்னிச்சேன், ஆனா எல்லா தடவையும் மன்னிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி செஞ்ச ஈவிரக்கமே என்கிட்ட எதிர்பார்க்காத, செத்துருவேன்.